அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஃப்ளூயிட் கைனமேட்டிக்ஸ் அப்படின்ற டாப்பிக்கில் உள்ள கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஸ்டெடி ஃப்ளோ அக்கர்ஸ் வென். ஸ்டெடி ஃப்ளோ அக்கர்ஸ் வென். ஆப்ஷன், கண்டிஷன் do not change with time at point. Conditions are the same at adjacent points at any instant. When dou v by dou s is constant. Conditions change steadily with the time. ஸோ ஸ்டெடி ஃப்ளோ நமக்கு நல்லா தெரியும். இட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் நாட் சேஞ்சிங் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஃப்ளோ ப்ராப்பர்ட்டிஸ் எதுவுமே டைமை டிபெண்ட் பண்ணி சேஞ்ச் ஆகக்கூடாது. ஓகேங்களா, டைம் என்ன வேணாலும் அந்த ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் ஆகாமல் இருந்ததுன்னா அந்த ஃப்ளோ நம்ம ஸ்டெடி ஃப்ளோன்னு சொல்லுவோம். ஸோ இதில் ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா, கண்டிஷன் டு நாட் சேஞ்ச் வித் டைம் அட் பாயிண்ட். நீங்கள் எந்த ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணாலும் டைமை பொறுத்து அந்த ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் ஆகுது. அதாவது பாயிண்ட்டை வச்சு ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் ஆகலாம், லொக்கேஷனை வச்சு ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் ஆகலாம். பட் ஏதோ ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணிட்டு அதில் இப்போது 2 o'clock அதனுடைய ப்ராப்பர்ட்டி, இப்போ உதாரணத்துக்கு டெம்பரேச்சர் பார்க்குறோம் அப்படின்னா 3 o'clock போகும்போது எகைன் டெம்பரேச்சர் அதே வேல்யூவாக இருந்ததுன்னா அந்த ஃப்ளோ ஸ்டெடி ஃப்ளோ. மோஸ்ட்லி நம்ம வெலாசிட்டி ஃப்ளூயிடில் அதிகமாக டீல் பண்ணுவோம். இப்போ வெலாசிட்டி ஒரு பாயிண்ட்டில் சூஸ் பண்ணுறோம். இந்த பாயிண்ட்டில் வெலாசிட்டி 2 m/s அப்படின்னா 1 hour கழிச்சு அதுக்கப்புறம் பார்த்தாலும் 2 m/s இருந்ததுன்னா அந்த ஃப்ளோ ஸ்டெடி ஃப்ளோன்னு சொல்லுவோம். ஏன்னா the property is not change with property does not change with respect to time. ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் ஏ தான். அடுத்ததில் கண்டிஷன்ஸ், அந்த ஆப்ஷன் பியில் கண்டிஷன்ஸ் ஆர் த சேம் அட் adjacent பாயிண்ட்ஸ் அட் எனி இன்ஸ்டன்ட். எந்த டைமில் பார்த்தாலும், அதாவது adjacent பாயிண்ட்ஸில், ஓகேங்களா, அந்த பாயிண்ட்டில் மட்டும் இல்லாமல் adjacent பாயிண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே ப்ராப்பர்ட்டி சேமாக இருக்குன்னா அது ஸ்டெடி. அதே மாதிரி அட் எனி இன்ஸ்டன்ட் சொல்கிறாங்க, கண்டிஷன்ஸ் ஆர் த சேம். அப்போனா இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, எந்த டைமில் அட் எனி இன்ஸ்டன்ட் எதில் பார்த்தாலும் ப்ராப்பர்ட்டி சேமாக இருக்குது, ஆனால் எல்லா பாயிண்ட்ஸ்லையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, எல்லா பாயிண்ட்ஸ்லையும் சேமாக இருக்கிறது யூனிஃபார்ம் ஃப்ளோ. கண்டிஷன்ஸ் ஆர் த சேம் அட் adjacent பாயிண்ட்ஸ் அட் எனி இன்ஸ்டன்ட். ஓகேங்களா, எந்த இன்ஸ்டன்ட்டில் பார்த்தாலும் நம்ம ஒரு டைம் சூஸ் பண்ணிக்கிறோம், அந்த டைமில் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் லொக்கேஷனை பொறுத்து சேஞ்ச் ஆகலை அப்படின்னா அது யூனிஃபார்ம் ஃப்ளோ. ஸோ ஆப்ஷன் ஏ தான் இங்கே ஸ்டெடி ஃப்ளோ. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு, if stream function psi is equal to 2xy, then velocity at point 1, 2 is equal to. ஸோ psiன்ற ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. நமக்கு ஏற்கனவே சில கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ முதல்ல என்ன பண்ணணும்னா, இந்த ஃபங்க்ஷன் அந்த psi 2xy அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதனுடைய டெரிவேட்டிவ் நமக்கு தெரியணும். ஓகேங்களா, இப்போ டோ psi பை டோ ஒய் வின்னு யூன்னு சொல்லுவோம். அதே மாதிரி மைனஸ் டோ psi பை டோ எக்ஸை வின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இது நமக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். அப்போ என்ன பண்ணணும், இங்கே கொடுத்துருக்குற அந்த சைன்ற ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி யூ அண்ட் வி கால்குலேட் பண்ணணும். ஃபைனலாக √(u² + v² போட்டோம்னா ஆன்சர். அதான் அந்த பாயிண்டில் வெலாசிட்டி. ரெண்டாவது, யூக்கான ஈக்குவேஷன் தெரிஞ்சதுக்கப்புறம் அதில் அந்த x,y வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணால் தான் நமக்கு நியூமெரிக்கல் வேல்யூ வரும். அப்போ தான் நம்ம ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும், psi, அதாவது ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன்னாலே என்ன பண்ணணும், u is equal to டோ psi பை டோ ஒய்னும் v is equal to மைனஸ் டோ psi பை டோ எக்ஸ்னு எடுத்துக்கணும். அந்த மாதிரி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இங்கே psi 2xy, இப்போ டோ psi பை டோ ஒய் வேணும். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 2xன்னு கிடைக்கும். ஓகேங்களா, அதுதான் u. அடுத்தது டோ psi பை டோ எக்ஸ்ன்னு 2yன்னு வரும். அது அதை மைனஸால் மட்டும் பண்ணால் -2yன்னு வரும். அப்போ அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், வின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, அப்போ uv தெரிஞ்சிருச்சு. இப்போது u and v in terms of x and y, அதாவது அதில் இருக்குது, அதில் 1, 2, x என்னது 1, y 2, அதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா யூவோட வேல்யூ 2ன்னு கிடைக்கும், ஒய்யோட வேல்யூ வியோட வேல்யூ -4ன்னு கிடைக்கும். இப்போ ரூட் எடுத்தோம்னா √(u² + v²), ஸோ 2² ப்ளஸ் -4², டோட்டலாக √20ன்னு வரும். ஓகேங்களா, இது ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு, த ஈக்குவேஷன் dou u by dou x + dou v by dou y = 0 represents. முதல்ல பார்த்தீங்கன்னா இதில் uv, அதாவது எக்ஸ் அண்ட் ஒய் அந்த 2 டைரக்ஷன் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அதனால் 2 டைமென்ஷனல், அது ஆப்ஷன் எல்லா ஆப்ஷனும் இருக்குது. அடுத்தது கம்ப்ரெசிபிள் அப்படின்னா டென்சிட்டி இன்க்ளூட் ஆகிருக்கணும். ஆனால் ஃபார்முலாவில் பாருங்கள் எங்கேயுமே இந்த கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் டென்சிட்டி எங்கேயுமே இன்க்ளூட் ஆகலை. ஸோ அதை எனக்கு தெரிஞ்சு அதை கான்ஸ்டண்ட்டாக எடுத்து அதை ரைட் சைடில் கொண்டு போய் அது கான்ஸ்டன்ட் அப்படின்றதுனால டெரிவேட்டிவில் வரல. அதாவது டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் 0 தான் ஆக போகுது, கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும். அப்போ ரோ இதில் இல்லைன்றதுனால அது கண்டிப்பாக இன்கம்ப்ரெசிபிள்னு சொல்லிக்கலாம். ஸோ 2 டைமென்ஷனல் அண்ட் இன்கம்ப்ரெசிபிள் கன்ஃபார்ம்டு. ஆப்ஷன் பியும் டியும் அதில் இருக்குது. அடுத்தது கண்டினியூட்டி ஈக்குவேஷன் ஆப்ஷன் பியில் இருக்குது. ஆப்ஷன் டியில் மொமெண்டம் ஈக்குவேஷன் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இங்கே இருக்கிறது கண்டினியூட்டி ஈக்குவேஷன் dou u by dou x + dou v by dou y + dou w by dou z
அதை வந்து ஈக்குவல் டு ஜீரோன்றது தான் கண்டினியூட்டி ஈக்குவேஷன். இங்கே 2 டைம்ஸ், அது வந்து 3 டைமென்ஷனல். 2 டைமென்ஷனல் சொல்கிறதுனால அந்த டபிள்யூ டேர்ம் வராது. ஸோ இது வந்து கண்டினியூட்டி ஈக்குவேஷன், மொமெண்டம் ஈக்குவேஷன் கிடையாது. ஓகேங்களா. மொமெண்டம் ஈக்குவேஷன்றது மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. ஓகேங்களா, அது இருக்கணும். பட் அங்கே வந்து வெலாசிட்டி மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைமென்ஷனல் இன்கம்ப்ரெசிபிள் கண்டினியூட்டி ஈக்குவேஷன். ஓகேங்களா, அதுதான் வந்து ஆன்சர், ஆப்ஷன் பி. Next, if dr is directed fluid element, the equation dr cross v equal to 0 refers to a. ஓகேங்களா, அதாவது டிஆர்ன்றது ஃப்ளூயிட் எலமெண்ட்டில் ஒரு பர்டிகுலர் லொக்கேஷன் சூஸ் பண்ணிட்டு அதில் ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் எடுத்திருக்காங்க. அந்த எலமெண்ட்டில் டிஆர் கிராஸ் வி, கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் வெலாசிட்டி ஈக்குவல் டு 0. இந்த லொக்கேஷனில் கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் வெலாசிட்டி ஈக்குவல் டு 0ன்னு சொல்கிறாங்க. அது என்னவா இருக்கும் அப்படின்னா அது வந்து ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன எக்ஸ்ப்ளனேஷன்னா, ஆஸ் பர் டெஃபினேஷன் ஆஃப் ஸ்ட்ரீம் லைன் வெலாசிட்டி, ஸ்ட்ரீம் லைன் வெலாசிட்டி இஸ் டேஞ்சென்ஷியல் டு இட். ஓகேங்களா, அப்போ ஸ்ட்ரீம் லைனில் ஏதாவது ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணிங்கன்னா அந்த பாயிண்டில் ட்ரா பண்ணுற டேஞ்சன்ட்டு அந்த பாயிண்ட்டுக்கான வெலாசிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹென்ஸ் வி அண்ட் டிஆர் ஆர் பேரலல் டு ஈச் அதர். ஓகேங்களா, இங்கே வந்து வி சூஸ் பண்ணதில் வந்து வியும் டிஆர் வந்து பேரலல் டு ஈச் அதராக இருக்குது. இஃப் 2 வெக்டர்ஸ் ஆர் பேரலல் டு ஈச் அதர் then their cross product is 0. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னென்னா, ஸ்ட்ரீம்லைன் ஃப்ளோவில் எந்த பாயிண்ட்டில் நம்ம வந்து சூஸ் பண்ணி அதில் டேஞ்சன்ஷியல் ட்ரா பண்ணாலும் அது அந்த பாயிண்ட்டில் அந்த ஃப்ளூயினுடைய எலமெண்ட்னுடைய வெலாசிட்டியை சொல்லும். ஓகேங்களா, அப்படின்னா இப்போ நம்ம வந்து இந்த பாயிண்ட்டில் வந்து டிஆர்ன்ற எலமெண்ட்டை சூஸ் பண்ணுறோம், அதில் வந்து டேஞ்சன்ஷியல் ட்ரா பண்ணுறோம். அப்போ டிஆரும் வெலாசிட்டின்ற டேஞ்சன்ஷியல் ட்ரா பண்ணால் அது வெலாசிட்டின்னு சொல்கிறோம். அப்போ வெலாசிட்டியும் டிஆரும் பேரலாக இருக்குது. பேரலாக இருக்கிற 2 எலமெண்ட்ஸோடைய கிராஸ் ப்ராடக்ட் வந்து எப்போவுமே 0 தான் வரும். ஓகேங்களா, அப்போ வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோன்னா ஆன்சர். ஏன்னா ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோவில் தான் நீங்கள் ஏதோ ஒரு பாயிண்ட்டில் டேஞ்சன்ஷியல் ட்ரா பண்ணிங்கன்னா அது வெலாசிட்டியை டெபிக்ட் பண்ணும். ஸோ ஆன்சர் வந்து ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோ, ஆப்ஷன் டி. If a dye is constantly injected into the flow field at a single point, the curve formed by the dye in the flow field is a. ஓகேங்களா, இது வந்து இந்த ஸ்ட்ரீக் லைன் ஃப்ளோவுக்கு நல்ல எக்ஸாம்பிள். ஓகேங்களா, ஸ்ட்ரீக் லைனில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு லொக்கேஷனை சூஸ் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஃப்ளூயினுடைய வேறு வேறு டைரெக்ஷனில் வந்து ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகும். ஓகேங்களா, ஒரு பாயிண்ட் லொக்கேஷன் சூஸ் பண்ணுவாங்க, அதில் ஒரு ஃப்ளூயிட் எலமெண்ட் பாஸ் ஆகி அதுக்கடுத்து என்ன பாத்தை ட்ராவல் பண்ணுது, அந்த பாத்துக்கு நம்ம ட்ரேஸ் பண்ணோன்னா அதுதான் வந்து ஸ்ட்ரீக் லைன் சொல்லுவாங்க. அதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் வந்து இந்த டை இன்ஜெக்டட் இன் ஏ ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. இந்த டை இன்ஜெக்ட் பண்ணோன்னா அதே மாதிரி ஸ்மோக் எமிட் ஆகிறது இது எல்லாமே வந்து ஸ்ட்ரீக் லைன் ஃப்ளோ தான் வரும். எக்ஸ்ப்ளனேஷனில் டை இன்ஜெக்டட் இன் எ ஃப்ளோ ரெப்ரசன்ட் ஸ்ட்ரீக் லைன். ஆஸ் பர் டெஃபினேஷன் ஆஃப் ஸ்ட்ரீக் லைன், இட் இஸ் அ லைன் obtained by joining position of all particles which have passed sequentially through a fixed point in the flow. ஸோ நான் சொன்னது மாதிரி ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணுறோம், அதில் வந்து நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ஃப்ளோ ஆகுது. பட் அந்த பாயிண்ட்டை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு பார்ட்டிகளும் என்ன பாத் ட்ராவல் பண்ணுது அந்த பாத்தை ட்ரேஸ் பண்ணோன்னா அது வந்து நமக்கு ஸ்ட்ரீக் லைன் கொடுக்கும். அந்த லைன் தான் வந்து ஸ்ட்ரீக் லைன். ஓகேங்களா, ஸோ அதுக்கு வந்து டை பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல எக்ஸாம்பிள். அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட்லேருந்து டை மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு இடத்துல ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அது நல்ல எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். சிம்னிலேருந்து ஸ்மோக் எமிட் ஆகிறதும் இந்த மாதிரி சொல்லுவாங்க, அதாவது ஸ்ட்ரீக் லைன் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு, வெலாசிட்டி ஃபீல்டு கேன் பி ரிலேட்டட் டு ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன் ஆஸ். ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷனில் வெலாசிட்டி ஃபீல்டு எப்படி ரிலேட் பண்ணுறோன்னா நம்ம பார்த்துருக்கோம். அதாவது அந்த ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷனுடைய டெரிவேட்டிவ் அதுதான் வெலாசிட்டின்னு சொல்கிறோன்னா, டெரிவேட்டிவ் எப்படி இருக்கணும், இப்போ நீங்கள் வந்து யூன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ∂ψ/∂yன்னு வரணும், வின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ∂ψ/∂xன்னு வரணும். ஏதாவது ஒன்றில் வந்து மைனஸ் வரும். ஓகேங்களா, இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே இருக்கிற ஆப்ஷனில் u is equal to -∂ψ/∂y, v is equal to ∂ψ/∂x, அந்த u is equal to -∂ψ/∂y அதில் வந்து மைனஸ் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, இதில் வந்து நம்ம மைனஸ் இதில் வந்து மைனஸ் வந்து நீங்கள் எதில் வேணால் ஆட் பண்ணிக்கலாம், ஏதாவது ஒரு டெரிவேட்டிவில் மைனஸ் வரணும். அப்படி தான் ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோவில் ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதுவே வெலாசிட்டி பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் பைன்னு எடுத்துட்டோம்னா ∂π/∂x வந்து -u, ∂π/∂y வந்து -v, ∂π/∂z வந்து -w அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்துலேயும் மைனஸ் வரும், ஆனால் எல்லாமே ∂π/∂x அது யூன்னு சொல்லுவோம், ∂π/∂y v, ∂π/∂z வந்து w, எல்லாத்துலேயும் வித் நெகட்டிவ் சைனோட வரும். ஓகேங்களா,
நெக்ஸ்ட்டு இதில் பாருங்கள், both the definitions are correct as velocity components defined in above manner satisfy two dimensional continuity equation for incompressible flow. ஓகேங்களா, incompressible flow வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். சாரி, நம்ம பார்த்த கண்டிஷன் என்னது, டூ டைமென்ஷனல் இன்கம்ப்ரெசிபிள் கண்டினியூட்டி ஈக்குவேஷன். அது வந்து பார்த்துருக்கோம், டோ யூ பை டோ எக்ஸ் ப்ளஸ் டோ வி பை டோ ஒய் ஈக்குவல் டு ஜீரோன்னு வரணும். ஸோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து ஆன்சர் ஜீரோ தான் வரும். ஏன்னா யூக்கு பதிலாக மைனஸ் டோ சை பை டோ ஒய்யும் விக்கு பதிலாக டோ சை பை டோ எக்ஸும் எடுத்துக்கிட்டோம்னா ஈக்குவல் டு டோட்டலாக ஜீரோ தான் வரும். நெக்ஸ்ட்டு, இஃப் த ஃப்ளோ ஃபீல்ட் இஸ் ஸ்டெடி த ஃப்ளூயிட் பார்ட்டிகல் வில் அண்டர்கோ ஒன்லி ஏ. ஃப்ளோ ஸ்டெடி அப்படின்னு சொல்லிட்டாலே என்னது, நமக்கு டைம் டிபெண்ட் கிடையாது. அப்படின்னா அந்த டோ யூ பை டோ டி வெலாசிட்டி சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், அது வந்து அந்த டேர்ம் இருக்காது. ஓகேங்களா, அதாவது டெம்பரல் அக்சலரேஷன் சொல்லுவாங்க அல்லது லோக்கல் அக்சலரேஷன் சொல்லுவாங்க, அந்த டேர்ம் வந்து இருக்காது. ஓகேங்களா, கன்வெக்டிவ் அக்சலரேஷன்னா டோ யூ பை டோ எக்ஸு, டோ வி பை டோ ஒய், டோ டபிள்யூ பை டோ இசட், அந்த பொசிஷனால் வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிறது தான் நம்ம வந்து பொசிஷனால் வெலாசிட்டி சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அப்போ அங்கே அக்சலரேஷன் இருக்கும். அந்த அக்சலரேஷன் தான் நம்ம கன்வெக்டிவ் அக்சலரேஷன் சொல்லுவோம். இங்கே ஸ்டெடி ஃப்ளோன்னு சொல்லிட்டாங்க, அப்போ டைம் டிபெண்ட் இல்லை, அப்போனா வந்து லோக்கல் அக்சலரேஷன் இருக்காது. அந்த டேர்மில் லோக்கல் அக்சலரேஷன் இருக்காது. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இஃப் த ஃப்ளோ ஃபீல்ட் இஸ் ஸ்டெடி த ஃப்ளூயிட் பார்ட்டிகல் வில் அண்டர்கோ ஒன்லி என்ன ஓகே, அதில் பாருங்கள் லோக்கல் அக்சலரேஷன் அப்படின்றது கிடையாது. லோக்கல் அக்சலரேஷன் இல்லைன்னா ஒன்லி கன்வெக்டிவ் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஜி டோட்டல் அக்சலரேஷனும் வராது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கன்வெக்டிவ் அக்சலரேஷன், அது மட்டும்தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு, in a steady flow of incompressible fluid as the diameter is doubled the velocity will. இப்போ ஸ்டெடி ஃப்ளோ ஆஃப் இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளூயிட்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, அப்போ இன்கம்ப்ரெசிபிள்னு சொல்லும்போது முதல்ல கண்டினியூட்டி ஈக்குவேஷன் நமக்கு டெரிவேஷனில் தெரியும். அதே மாதிரி டிஸ்சார்ஜ் வந்து ஈக்குவலாக இருக்கும். அப்போ நம்ம என்ன சொல்லலாம், ரோ ஏவி, அதாவது மாஸ் ஈக்குவல்னு சொல்லி எடுத்துட்டோம்னா ரோ ஏவி மாஸ் ஃப்ளோ ரேட் வந்து ஈக்குவல் எடுத்துட்டோம்னா ரோ ஏவி ஈக்குவல் டு ரோ ஏவின்னு வரும். அதில் இப்போ இன்கம்ப்ரெசிபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அப்போ டென்சிட்டி வந்து கான்ஸ்டன்ட், அப்போ ரோ கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி அட் எனி செக்ஷன், எல்லா செக்ஷன்லையும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி, அதாவது டிஸ்சார்ஜ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இது இங்கே வந்து டயாமீட்டர் வந்து டபுள் ஆகிடுச்சுன்னா அப்போ வெலாசிட்டி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம வெலாசிட்டிக்கும் டயாமீட்டருக்கும் ஒரு ரிலேஷன் கொண்டு வரணும் இந்த கண்டினியூட்டி ஈக்குவேஷனை வச்சு. ஓகேங்களா, முதல்ல A1 B1 ஈக்குவல் டு A2 B2ன்னு எடுத்துக்கிறோம். அதில் பைப்புன்னு எடுத்துட்டோம்னா அதில் ஏரியா வந்து π/4 d² சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து V2 பை V1 எடுத்தோம்னா π/4லாம் கேன்சல் ஆகி D1 பை D2 த ஹோல் ஸ்கொயர்னு வரும். இப்போ டயாமீட்டர் டபுள் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ டினாமினேட்டரில் 2D, நியூமினேட்டரில் Dன்னு வரும். ஸோ கேன்சல் பண்ணோன்னா 1/2 டைம்ஸ் த ஹோல் ஸ்கொயர் டைம்ஸ் வரும். அப்போ வெலாசிட்டி வந்து 1/4 ரெடியூஸ் ஆகுது. ஓகேங்களா, ஸோ இதில் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா டிக்ரீஸ் 4-fold, 4 மடங்கு இது வந்து குறையுது. அதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு, which one of the following is a valid potential function? ஸோ பொட்டென்ஷியல் ஃபங்க்ஷன் அப்படின்றது வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறது எப்படின்னா, அதனுடைய செகண்ட் டெரிவேட்டிவ் வந்து லேப்லாஸ் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். சரிங்களா, அப்போது அது வந்து வேலிட் பொட்டென்ஷியல் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இப்போ செகண்ட் டெரிவேட்டிவ்னால் வந்து என்னது, டோ பை பை டோ எக்ஸு டோ பை பை டோ ஒய்ன்னு இருக்கிற மாதிரி டோ ஸ்கொயர் பை பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் பை பை டோ ஒய் ஸ்கொயர். அப்படி இங்கே இருக்கிற ஆப்ஷன்ஸில் ஆப்ஷன் சி மட்டும்தான் நீங்கள் அந்த மாதிரி டெரிவேட்டிவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈக்குவல் டு 0ன்னு. ஓகேங்களா, ஸோ இது லேப்லாஸ் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் இது வந்து நம்ம பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் வேலிட்னு சொல்லுவோம். ஸோ ஃபார் பாசிபிள் வெலாசிட்டி ஃபீல்ட் பை சாட்டிஸ்ஃபைடு லேப்லாஸ் ஈக்குவேஷன், தட் இஸ் இங்கே வந்து ஒரு ஸ்கொயர் விட்டுருக்காங்க. ஸோ டோ ஸ்கொயர் பை பை டோ ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் பை பை டோ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. அதில் இந்த 3xy சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக வேல்யூ 0 ஆகிடும். ஸோ இதுதான் வந்து இங்கே இருக்கிற 4 ஆப்ஷனில் வேலிட் பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன். அடுத்தது, a streamline body is defined as a body about which drag 0, flow is laminar, flow is along the streamlines, the flow separation is suppressed. ஓகேங்களா, இங்கே இருக்கிற சொல்யூஷன் பார்ப்போம். a streamline body is a shape that lowers the friction drag between a fluid like air and water and an object moving through that fluid. Drag is a force that slows down the motion. Friction drag is a special kind of drag. ஸோ இதில் வந்து ட்ராக் வந்து
இங்கே இருக்கிற எக்ஸ்ப்ளனேஷன் வந்து ட்ராகை பற்றி தான் சொல்கிறாங்க. பட் த ஃப்ளோ செப்பரேஷன் இஸ் சப்ரஸ்டு, ஃப்ளோ செப்பரேஷன் ரெடியூஸ் ஆகுது அப்படின்ற மாதிரியான எக்ஸ்ப்ளனேஷன் இங்கே இல்லை. ஸோ இந்த கொஸ்டின் டவுட்டாக தான் இருக்குது. இதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் கமெண்ட்டில் ஆட் பண்ணுறேன் இதுக்கான ஆன்சர் என்னன்ட்டு. இங்கே இருக்கிற ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா டின்னு சொல்லிட்டு பட் ட்ராகை பற்றி தான் சொல்கிறாங்க. ஸ்ட்ரீம்லைன் பாடி இஸ் அ ஷேப், ஓகே, ஒரு தட் லோயர்ஸ் தி ஃப்ரிக்ஷன் ட்ராக் பிட்வீன் அ ஃப்ளூயிட், ஓகேங்களா. அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஃப்ளூயிடில் மூவ் ஆகிட்டு இருக்கும்போது அதில் வர்ற ஃப்ரிக்ஷன் ட்ராக்கு வந்து ரெடியூஸ் ஆகிற அந்த ஃப்ளோ ஸ்ட்ரீம்லைனாக இருந்ததுன்னா அதில் இருக்கிற ஃப்ரிக்ஷன் ட்ராக் ரெடியூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. அண்ட் அன் ஆப்ஜெக்ட் மூவிங் த்ரூ தட் ஃப்ளூயிட், ட்ராக் இஸ் எந்த ஒரு ஃப்ளூயிட்னாலும் சரி, லைக் ஏர் அண்ட் வாட்டர், ட்ராக் இஸ் அ ஃபோர்ஸ் தட் ஸ்லோஸ் டவுன் த மோஷன். கண்டிப்பாக ட்ராக் வந்து ஃப்ரிக்ஷனால் வரும். ஸோ அதுலேயும் வந்து ஃப்ரிக்ஷன் ட்ராக் இஸ் அ ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் ட்ராக்னு சொல்கிறாங்க. ஸோ ட்ராக் வந்து மோஷனை வந்து டவுன் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஸ்ட்ரீம்லைன் பாடியில் வந்து ஆப்ஷன் ஏவாக தான் இருக்கும், ட்ராக் இஸ் 0வாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஃப்ளோ செப்பரேஷன் இஸ் சப்ரஸ்னு ஒரு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. நம்ம இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுறேன் ஆன்சர் என்னன்ட்டு. நெக்ஸ்ட்டு, the velocity component in x and y direction in terms of stream function r, ஓகேங்களா. இது நம்ம இப்போ தான் நிறைய கொஸ்டின்ஸ் பார்த்தோம். கண்டிப்பாக என்ன பண்ணணும், uv அதில் வந்து டோ சை பை டோ, அதாவது யூன்னு எடுத்துட்டோம்னா டோ சை பை டோ ஒய் வரும், வின்னு எடுத்துட்டோம்னா டோ சை பை டோ எக்ஸ்ன்னு வரும். அப்புறம் ஏதாவது ஒரு இடத்துல மைனஸ் போட்டுக்கணும் இந்த ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷனுக்கு. அப்போ இங்கே வந்து முதல் 2 ஆப்ஷனுமே கிடையாது. அடுத்தது பாருங்கள், ஆப்ஷன் டி, அதாவது u is equal to minus dou psi by dou y, v is equal to dou psi by dou x இருக்கு. Next, consider the following statements. Streamlines and path lines are instantaneous lines. Time dependent மாதிரி சொல்லலாம், instantaneous linesன்னு சொல்கிறாங்க. அப்புறம் path lines and streak line are generated by passage of time. முதல்ல ஸ்ட்ரீம் லைன் பாத் லைன் சொன்னாங்க, இப்போ வந்து பாத் லைன் இந்த ஸ்ட்ரீக் லைன் ஆர் ஜென்ரேட்டட் பை பேசேஜ் ஆஃப் டைம், ஓகேங்களா. இது வந்து டைம் டிபெண்ட்டில் தான் இந்த 2 லைனை போடுறத சொல்கிறாங்க. அடுத்து பாத் லைன் கேன் பி ஃபவுண்ட் பை டைம் எக்ஸ்போசர் ஆஃப் அ மார்க்டு பார்ட்டிக்கல். இது வந்து கன்ஃபார்மாக கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு பார்ட்டிக்கலினுடைய அதனுடைய ட்ராவல் அதை ஃபுல்லாக அப்படியே ட்ரேஸ் பண்ணுறது தான் அந்த பாத் லைன். அப்போது பாத் லைன் கேன் பி ஃபவுண்ட் பை டைம் எக்ஸ்போசர் ஆஃப் அ மார்க்டு பார்ட்டிக்கல். ஒரு பார்ட்டிக்கலை சூஸ் பண்ணி அதனுடைய பாத்தை ட்ரேஸ் பண்ணுறது. ஸோ ஆப்ஷன் 3 கண்டிப்பாக கரெக்டு. அப்புறம் ஸ்ட்ரீம் லைன்ஸ், பாத் லைன்ஸ் அண்ட் ஸ்ட்ரீக் லைன்ஸ் ஆர் ஐடென்டிக்கல் ஸ்டெடி ஃப்ளோ. ஸ்டெடி ஃப்ளோன்னு வந்துருச்சுன்னா இந்த எல்லா லைன்ஸுமே வந்து ஐடென்டிக்கல், அது சேம். அப்போ 4 கரெக்டு. 3 and 4 ஆப்ஷன் பியில் மட்டும்தான் இருக்குது, ஓகேங்களா. 3 and 4ன்றது ஆப்ஷன் பியில் மட்டும் தான் இருக்குது. ஸோ 2, 3, 4 மட்டும் கரெக்டுன்னு சொல்கிறாங்க. என்னென்ன எக்ஸாக்ட் சொல்யூஷன் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஸ்ட்ரீம்லைன் இஸ் த ஒன் த ட்ரான் டான்ஜென்சியல் டு வெலாசிட்டி வெக்டர் அட் எவ்ரி பாயிண்ட் இன் த ஃப்ளோ அட் அ கிவன் இன்ஸ்டன்ட். நிறைய தடவை பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு, பாத் லைன் இஸ் த லைன் ட்ரேஸ்டு பை எ கிவன் பார்ட்டிக்கல். ஸோ அது ஆப்ஷன் 3 கரெக்டு. ஸ்ட்ரீக் லைன் கன்சன்ட்ரேட்டட் ஆன் ஃப்ளூயிட் பார்ட்டிகல்ஸ் தட் ஹேவ் கான் த்ரூ எ ஃபிக்ஸ்டு பாயிண்ட். இங்கே என்ன பண்ணுவோம், ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு அதில் பார்ட்டிகல்ஸ் மூவ் ஆகும்போது என்ன பாத் ட்ரேஸ் பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். ஸ்ட்ரீக் லைன் கான்சன்ட்ரேட்டட் ஆன் ஃப்ளூயிட் பார்ட்டிகல்ஸ் தட் ஹேவ் கான் த்ரூ எ ஃபிக்ஸ்டு பாயிண்ட். கரெக்டாக ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வழியாக போகிற நிறைய பார்ட்டிகல்ஸ்னுடைய பாத், அது ஸ்ட்ரீக் லைன். ஓகே, பாத் லைன்ஸ் அண்ட் ஸ்ட்ரீக் லைன்ஸ் ஆர் ஜென்ரேட்டட் பை பேசேஜ் ஆஃப் டைம். ஸோ இது டைம் டிபெண்ட் பண்ணி தான் நம்ம வந்து இந்த 2 எதுவுமே சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு, பாத் லைன்ஸ் கேன் பி ஃபவுண்ட் பை டைம் எக்ஸ்போசர் ஆஃப் மார்க்டு பார்ட்டிகல்ஸ் பார்த்துருக்கோம். ஸ்ட்ரீம் லைன்ஸ், பாத் லைன்ஸ் அண்ட் ஸ்ட்ரீக் லைன் ஆர் ஐடென்டிக்கல் இன் ஸ்டெடி ஃப்ளோ. ஸோ இதில் வந்து அந்த ஆப்ஷன் ஏ மட்டும் பாத் லைனும் ஸ்ட்ரீக் லைன் தான் டைம் பேசேஜ் ஆஃப் டைமில் ட்ரா பண்ணுறது. ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து ஸ்ட்ரீம் லைன்ஸ் அண்ட் பாத் லைன்ஸ் ஆர் இன்ஸ்டன்டேனியஸ் லைன்ஸ்னு சொல்கிறாங்க. அப்படி கிடையாது, அது டைம் டிபெண்ட் பண்ணி இல்லை. பாத் லைன், ஸ்ட்ரீக் லைன் வேணால் டைம் பேசேஜ் ஆஃப் டைமில் நம்ம ட்ரா பண்ணுறோம். ஸோ ஏ மட்டும் இல்லாமல் அந்த ஆப்ஷன் 1 தவிர மீதி எல்லாமே கரெக்ட். நெக்ஸ்ட்டு, a steady incompressible flow is given by u is equal to x square plus y square, v is equal to 2xy. What is the convective acceleration along x direction at the point 1, 1? முதல்ல convective acceleration தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா, x directionல u into dou u by dou x plus v into dou u by dou y. அதாவது பொசிஷன் வச்சு வெலாசிட்டி சேஞ்ச் ஆச்சுன்னா அப்போ தான் அக்சலரேஷன் அப்போ கிடைக்கிற அக்சலரேஷன் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கன்வெக்டிவ் அக்சலரேஷன் சொல்கிறோம். இங்கே வந்து எக்ஸ் டைரெக்ஷனில் உள்ள அக்சலரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ax is equal to u into dou u by dou x plus v into dou u by dou y, ஓகேங்களா. இதில் யூனா என்னது இங்கே கொடுத்துருக்காங்க, விக்கும் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ அதுலேருந்து dou u by dou x, dou u by dou y, dou u by dou x, dou v by dou y. இந்த இடத்துல ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ax is equal to
u இன்ட்டு டோ இ பை டோ எக்ஸ் ப்ளஸ் வி இன்ட்டு டோ வி பை டோ ஒய் தான் வரும். இங்கே யூன்னு கொடுத்துருக்காங்க, அதை மாற்றிக்கணும். இப்போ யூவும் இருக்குது வியும் இருக்குது, நமக்கு டோ யூ பை டோ எக்ஸும் டோ வி பை டோ ஒய்யும் வேணும். ஸோ அதை கால்குலேட் பண்ணிட்டோன்னா கடைசியில் அந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2x³ ப்ளஸ் 2xy ஸ்கொயர் ப்ளஸ் 4xy ஸ்கொயர்னு வரும். அதில் நம்ம எக்ஸும் ஒய்க்கும் வேல்யூ 1,1 பாயிண்ட் தான் கேட்குறாங்க, அதை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 8 யூனிட் வரும் டோட்டலாக. சரிங்களா? இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம அந்த கன்வெக்டிவ் அக்ஸலரேஷனுக்கான ஈக்குவேஷன் இப்போ இதிலே வந்து 3 டைமென்ஷனில் இருந்ததுன்னா இன்னொரு W வரும். W இன்ட்டு டோ W இன்ட்டு டோ W பை டோ இசட்னு ஒன்று வந்திருக்கும். இதில் வந்து 2 டைமென்ஷன் தான்றதுனால 2 மட்டும்தான் இருக்குது. ஸோ அக்ஸலரேஷன் கன்வெக்டிவ் அக்ஸலரேஷன் என்னது, டோ யூ இன்ட்டு டோ யூ பை டோ எக்ஸு ப்ளஸ் வி இன்ட்டு டோ வி பை டோ ஒய். ஓகேங்களா? அந்த ஈக்குவேஷனில் இங்கே இருக்கிற யூ அண்ட் வியை வந்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இதில் வந்து ஆப்ஷன் சி 8 யூனிட்ஸ். நெக்ஸ்ட்டு, இஃப் யூ அண்ட் வி ரெப்ரசென்ட் வெலாசிட்டி காம்பனன்ட்ஸ் இன் எக்ஸ் அண்ட் ஒய் டைரக்ஷன் ஆஃப் 2 டைமென்ஷனல் பொட்டன்ஷியல் ஃப்ளோ, 2 டைமென்ஷன் சொல்லிட்டாங்க, பொட்டன்ஷியல் ஃப்ளோ சொல்லிட்டாங்க. தென் டோ யூ பை டோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஓகே வெலாசிட்டி காம்பனன்ட்ஸ் இன் எக்ஸ் அண்ட் ஒய் டைரக்ஷன் 2 டைமென்ஷனல் பொட்டன்ஷியல் ஃப்ளோ. ஓகேங்களா? பொட்டன்ஷியல் ஃப்ளோவாக இருக்கும்போது டோ யூ பை டோ எக்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கேட்குறாங்க. அதில் டோ வி பை டோ எக்ஸு டோ வி பை டோ ஒய்ன்னு இருக்குது. ஈக்குவல்ட்டுன்னு கேட்கும்போது என்ன பண்ணலாம்னா, இங்கே கொடுத்துருக்க கண்டிஷன் படி நமக்கு இந்த கண்டினியூட்டி ஈக்குவேஷன் வரணும். அது எப்படின்னா, அதாவது யூவி ரெப்ரசன்ட் வெலாசிட்டி காம்போனன்ட்ஸு இன் 2 டைமென்ஷனல் பொட்டன்ஷியல் ஃப்ளோன்னு சொல்கிறாங்க. 2 டைமென்ஷனல் பொட்டன்ஷியல் ஃப்ளோனா கண்டினியூட்டி ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். 2 டைமென்ஷன் சொன்னாலும் அந்த டபிள்யூ இசட் அதை விட்டுறலாம். ஸோ டோ யூ பை டோ எக்ஸ் ப்ளஸ் டோ வி பை டோ ஒய் ஈக்குவல் டு 0 இந்த கண்டிஷன் வந்துடும். நம்மளை கேட்குறது டோ யூ பை டோ எக்ஸு. ஸோ அந்த சைடு போகும்போது மைனஸ் டோ வி பை டோ ஒய்ன்னு வரும். இங்கே இருக்கிற ஆப்ஷனில் மைனஸ் டோ வி பை டோ ஒய் தான் கரெக்ட். ஓகேங்களா? இது எதனால் எழுதுறோம்னா, இந்த வேலிட் பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன்றதுனால கண்டினியூட்டி ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். நம்மளை கேட்குறது டோ யூ பை டோ எக்ஸ்ன்றதுனால அந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். அதில் டோ யூ பை டோ எக்ஸ் ப்ளஸ் டோ வி பை டோ ஒய் ஈக்குவல் டு 0ன்னு போட்டோம்னா, இந்த டோ வி பை டோ ஒய் ரைட் சைடில் வரும்போது மைனஸ் டோ வி பை டோ ஒய்ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து டி. நெக்ஸ்ட்டு, 3 டைமென்ஷனல் ஃப்ளோ ஃபீல்ட் இஸ் டிஸ்கிரைப்டு பை ஓகே அதில் வந்து ஒரு வெக்டர் வெலாசிட்டி வெக்டர் கொடுத்துருக்காங்க, ஒய் இசட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒய் எக்ஸ் ஒய் இசட், அப்புறம் வெக்டாரில் கொடுத்துருக்காங்க இஜேகே. த காம்போனன்ட் ஆஃப் ரொட்டேஷன் அட் 1,2,3 இஸ் கிவன் as. இப்போ ரொட்டேஷன் அந்த ஒமேகான்றது நமக்கு ஃபார்முலா தெரியணும். அந்த ஃபார்முலாவில் நம்ம இந்த அதாவது காம்போனன்ட் ஆஃப் ரொட்டேஷன், அதாவது எக்ஸ் டைரக்ஷனில் என்ன ஒமேகா, ஒய் டைரக்ஷனில் என்ன, இசட் டைரக்ஷன் என்னன்னு பார்க்கணும். அதுக்கு முதல்ல வந்து இப்போ இங்கே இருக்கிறதுல UVW, அதாவது ஐயோட கோஆர்டினேட்டை வந்து நம்ம கோஎஃபிஷியன்ட் வந்து யூன்னு சொல்லுவோம், ஜேவோடது வந்து வின்னு சொல்லுவோம், கேவோட கோஎஃபிஷியன்ட்டை டபிள்யூன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்படி பார்த்தோம்னா y² ப்ளஸ் z² அது u, x² ப்ளஸ் z² அது வந்து v, x² ப்ளஸ் y² வந்து w. ஓகேங்களா? அந்த வெலாசிட்டி வெக்டர் இருக்கு இல்லைங்களா, IJKன்ட்டு, அதில் ஐயோட கோஎஃபிஷியன்ட்டை நம்ம யூன்னு சொல்கிறோம். ஏன்னா வெலாசிட்டி வெக்டர் எப்படி எழுதுவோம், v வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ui ப்ளஸ் vj ப்ளஸ் zk அப்படின்னு சொல்லுவோம். அதனால தான் அங்கே வந்து நம்ம அதனால தான் அங்கே இருக்கிற டேர்ம் வந்து இங்கே z ஆல்ரெடி வந்ததுனால w யூஸ் பண்ணுறாங்க. ஸோ UVW தான், ui ப்ளஸ் vj ப்ளஸ் wk தான் வரும். அதில் நமக்கு இங்கே வந்து நம்ம இந்த ஃபஸ்ட்டு வந்து அந்த கோஎஃபிஷியன்ட் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்துக்கிறோம். u அப்படின்னா y² ப்ளஸ் z² வரும். இப்போ ஒமேகா எக்ஸு, ஏன்னா ரொட்டேஷன் காம்போனண்ட்டுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது, ஒமேகா எக்ஸு, ஒமேகா ஒய், ஒமேகா இசட். ஒமேகா எக்ஸுன்னா என்னென்னா 1/2 இன்ட்டு டோ வி பை டோ ஒய் மைனஸ் டோ வி பை டோ இசட். இது எப்படி இந்த ஈக்குவேஷன் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணுவோம். அதில் ஐஜேகே ஃபஸ்ட் ரோவில், செகண்ட் ரோவில் வந்து டெல், அதாவது டோ பை டோ எக்ஸு, டோ பை டோ ஒய், டோ பை டோ இசட். தேர்டில் வந்து UVW அப்படின்னு வரும். சரிங்களா? அப்புறம் அந்த மேட்ரிக்ஸை சால்வ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒமேகா எக்ஸ்னு வரும்போது 1/2 இன்ட்டு டோ வி பை டோ ஒய் மைனஸ் டோ வி பை டோ இசட் அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? இது வந்து சால்வ் பண்ணதுக்கப்புறம் வருது. அதில் நமக்கு பாயிண்ட்டோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, 1,2,3, எக்ஸ்னா 1, ஒய்னா 2, இசட்னா 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணும்போது ஒமேகா எக்ஸ்ன்னு வரும்போது -1. அடுத்தது ஒமேகா ஒய்ன்னு வரும்போது இதுக்கு வந்து அந்த மேட்ரிக்ஸை எழுதி அதுலேருந்து நம்ம கொண்டு வந்தோம்னா ஈஸியாக ஒமேகா எக்ஸ், ஒமேகா ஒய், ஒமேகா இசட் எழுதலாம். ஃபஸ்ட் அந்த மேட்ரிக்ஸ் இல்லாமல் இதை பார்த்தோம்னா
டைரக்ட் ஃபார்முலாவாக தான் நமக்கு தெரியும். பட் மேட்ரிக்ஸ் போட்டோம்னா ஈஸியாக நமக்கு ஃபார்முலா கிடச்சிரும். இந்த இந்த மாடுலஸ் ஃபார்முலா நம்ம கொண்டு வந்துடலாம் ஆன்சரை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒமேகா ஒய் இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு டோ இ பை டோ இசட் மைனஸ் டோ டபிள்யூ பை டோ எக்ஸு. ஸோ அதே மாதிரி ஒமேகா இசட்டுக்கும் ஃபார்முலா எழுதுகிறோம். அப்புறம் அதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். என்னது எக்ஸ் ஒய் இசட்டோட வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி 3 டேர்ம் கிடைக்கும். ஒமேகா எக்ஸ் வந்து -1, ஒமேகா ஒய் வந்து +2, ஒமேகா இசட் வந்து -1 வரும். இங்கே இருக்கிறதுல ஆப்ஷன் ஏ. ஸோ இதில் என்னென்னா ஒமேகான்றது என்ன அப்படின்றது எக்ஸ் டைரக்ஷன் என்ன, ஒய் டைரக்ஷன் என்ன, ஜெட் டைரக்ஷன் என்ன அதை எழுதுகிறோம். அதுக்கு நம்ம இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணோம்னா ஃபார்முலா ரொம்ப ஈஸியாக எழுத முடியும். நெக்ஸ்ட்டு if psi is equal to 3x square y minus y cube, the values of u and v are. So psi அதாவது ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், uனா டோ psi by டோ எக்ஸ், vனா டோ psi சாரி uனா டோ psi by டோ ஒய், vனா டோ psi by டோ எக்ஸ், ஏதாவது ஒன்றுக்கு நெகட்டிவ் எடுத்துக்குவோம், மைனஸ் போட்டுக்குவோம். ஸோ இருக்கிற இருக்கிற psi ஃபங்க்ஷன் அந்த ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷனை டெரைவ் பண்ணோன்னா அதாவது டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இங்கே வந்து ஆப்ஷன் சி 3x square minus 3y square minus 6xy. only differentiation தான் இங்கே. okay, next if the velocity vector in two dimensional flow field is given as, இங்கே velocity vector கொடுத்துருக்காங்க v is equal to 2xy I plus 2y square minus x square j, then இது 2 dimensional அந்த w term வரல, then the velocity vector curl v will be, curl v னா வந்து டெல் கிராஸ் வின்னு சொல்லுவாங்க, கர்ல் வின்னா டெல் கிராஸ் வின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பார்த்தத இந்த மேட்ரிக்ஸ் தான் நான் சொன்னேன் ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதில் என்னென்னா முதல்ல ஒர்டைசிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம், வேர்டைசிட்டி அப்படின்னா 2 times ரொட்டேஷன், 2 times ரொட்டேஷன். அப்போ 2 times ரொட்டேஷன்னா ரொட்டேஷனோட ஃபார்முலா என்னென்னா அந்த 1/2 கர்ல் வி அப்படின்னு வரும், 1/2 கர்ல் வி அப்படின்னு வரும். சரிங்களா. இப்போது கர்ல் வின்னா டெல் கிராஸ் வி, டெல் கிராஸ் வின்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக சொல்லணுன்னா டெல் டாட் ஃபங்க்ஷன் எடுத்துட்டோம்னா அது வந்து கிரேடியன்ட், அதே டெல் கிராஸ் வின்னு எடுத்தோம்னா அது வந்து கர்ல்னு சொல்லுவாங்க. டெல் கிராஸ் வி அப்படின்னு நம்ம போகும்போது அதை வந்து கர்ல்னு சொல்லுவாங்க. டெல் கிராஸ் அப்படின்னு எழுதும்போது மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஆகும். இப்போ டெல் டாட்னா டாட் ப்ராடக்ட்டு, டெல் கிராஸ்னா மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணணும். அதில் டெல்லோட வேல்யூஸ் தான் அந்த டோ பை டோ எக்ஸு, டோ பை டோ ஒய், டோ பை டோ இசட்டு. அப்புறம் 2xy அந்த இந்த கீழே இருக்க தேர்ட் ரோவில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈக்குவேஷன் எடுத்துக்குவோம். ஐயோட கோஎஃபிஷியன்ட்டு, ஜேயோட கோஎஃபிஷியன்ட்டு, கேயோட கோஎஃபிஷியன்ட்டு. இதை நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கு மேட்ரிக்ஸை சால்வ் பண்ணும்போது நமக்கு கர்ல் வி கிடச்சிரும். ஓகேங்களா. ஸோ கர்ல் வியோட ஆன்சர் இங்கே வந்து பார்த்திங்கன்னா -4xk, -4xkன்னு கிடைக்குது. ஓகேங்களா. இப்போது கர்ல் வியிலிருந்து நமக்கு வந்து கர்ல் வி தான் நம்ம ஒர்டைசிட்டின்னு சொல்கிறோம். இன்கேஸ் ரொட்டேஷன் கேட்டாங்க அப்படின்னா கர்ல் வி இன்ட்டு 1/2 ஆர் கர்ல் வி டிவைடட் பை 2, அதுதான் வந்து நம்ம ரொட்டேஷன் காம்பனண்ட்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. பட் வேர்டைசிட்டி அப்படின்னா கர்ல் வி, டெல் கிராஸ் வி ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபார் அன் irrotational flow the equation dou square pi by dou square plus dou square pi by dou square equal to 0 is known as irrotation flow னு சொல்லிட்டாங்க. இது வந்து லாப்லாஸ் ஈக்குவேஷன். அப்படி irrotation சொல்லினா கூட இந்த ஃபார்மேட்டில் இருந்தால் அது லாப்லாஸ் ஈக்குவேஷன் தான். ஸோ ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு the type of flow in which the fluid particles while flowing along streamlines do not rotate about their own axis. ஓகேங்களா. அதாவது என்டையர் மாஸும் ரொட்டேட் ஆகணும், இண்டிவிஜுவல் பார்ட்டிக்கல் அதனுடைய ஓன் ஆக்சிஸ் டிபெண்ட் பண்ணி ரொட்டேட் ஆகணும் அப்படின்னா அதுதான் ரொட்டேஷனல் ஃப்ளோ. பட் இங்கே என்னென்னா அந்த த டைப் ஆஃப் ஃப்ளோ இன் விச் ஃப்ளூயிட் பார்ட்டிகல்ஸ் வைல் ஃப்ளோவிங் அலாங் ஸ்ட்ரீம் லைன்ஸ் டு நாட் ரொட்டேட் அபவுட் தேர் ஓன் ஆக்சிஸ். ஓகேங்களா. அந்த என்டையர் மாஸே ரொட்டேட் ஆனாலும் அந்த பார்ட்டிகல்ஸ் இண்டிவிஜுவலாக ஓன் ஆக்சிஸ் பொறுத்து ரொட்டேட் ஆகலை அப்படின்னா அந்த ஃப்ளோ தான் நம்ம irrotational ஃப்ளோன்னு சொல்கிறோம். ஆப்ஷன் பி. an irrotational flow the fluid particles while flowing along the streamline do not rotate about their own axis. Option B. Next, find velocity along streamline is given by v is equal to v naught xt into I. Its acceleration will be given by fluid find சொல்லிட்டேன். fluid velocity கொடுத்துருக்காங்க, அதுவும் ஐயோட கோஎஃபிஷியன்ட் இருக்குது, மற்றபடி ஜே கேக்கான கோஎஃபிஷியன்ட் வந்து 0. ஓகேங்களா. அப்போ ஐயோட கோஎஃபிஷியன்ட் நம்ம யூன்னு சொல்லுவோம், ஜே வந்து வி, அதே மாதிரி கேவோட கோஎஃபிஷியன்ட் டபுள்னு சொல்லுவோம்.
இப்போ VW ரெண்டுமே 0 ஆகிடுச்சு, U மட்டும் V0 x டைம்ஸ் Tன்னு வருது. இப்போ நமக்கு அக்சலரேஷன் இன் எக்ஸ் டைரக்ஷன். அக்சலரேஷன் எக்ஸ் டைரக்ஷனா அந்த U இன்ட்டு டோ யூ பை டோ எக்ஸு, V இன்ட்டு டோ யூ பை டோ ஒய், W இன்ட்டு டோ யூ பை டோ இசட்டு, அது இல்லாமல் டைம் பொறுத்து சேஞ்ச் ஆச்சுன்னா டோ யூ பை டோ டின்னு ஒரு டேர்ம் வரும். இதுதான் வந்து அக்சலரேஷன். அப்படின்னா இங்கே வந்து யூக்கு நமக்கு வேல்யூ தெரியும், அதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதே மாதிரி VW எல்லாம் 0. அப்புறம் இங்கே இருக்கிறது என்ன ஃப்ளோ? ஸ்ட்ரீம்லைன் fluid velocity along a streamline is given by. ஸோ இதில் வந்து டைம் பொறுத்து எதுவுமே சொல்ல, அதனால் அந்த டோ யூ பை டோ டி அந்த டேர்மையும் நம்ம 0ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஏன்னா இது வந்து ஸ்டெடியாக கூட இருக்கலாம், பட் அதை பற்றி மென்ஷன் பண்ணலாம். நம்ம டோ யூ பை டோ டி சாரி இங்கே மென்ஷன் பண்ணலைன்னா நம்ம என்ன பண்ணணும், யூக்கான டோ யூ பை டோ டி கேல்குலேட் பண்ணணும். ஓகேங்களா? டோ யூ பை டோ டி கால்குலேட் பண்ணி ஒரு வேளை ஸ்டெடின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம டோ யூ பை டோ டி 0 எடுத்துக்கலாம். எதுவுமே சொல்லாதனால இந்த டோ யூ பை டோ டின்ற டேர்ம் இருக்குது, ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அந்த மாதிரி பண்ணும்போது டிஃப்ரென்ஷியேஷன்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக ஈக்குவேஷன் பார்த்திங்கன்னா du by dx, அதை தான் நம்ம அக்சலரேஷன் சொல்கிறோம். தட் இஸ் ஈக்குவல் டு V0 x ப்ளஸ் xt ஸ்கொயர். ஓகேங்களா? V0 x ப்ளஸ் xt ஸ்கொயர் அப்படின்னு வருது. V0 ஸ்கொயர் xt ஸ்கொயர்னு வருது. இங்கே இருக்கிறதுல ஆப்ஷன் ஏ V0 x ப்ளஸ் V0 ஸ்கொயர் xt ஸ்கொயர். அக்சலரேஷனுக்கான ஃபார்முலா எழுதுகிறோம், கொடுத்துருக்க UVWஸோட ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இங்கே வந்து VWலாம் 0 ஆகிறதுனால U மட்டும் எடுத்துக்கிறோம். அப்புறம் டோ யூ பை டோ டி அந்த டேர்மையும் இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். அதனால் வர்ற ஆன்சர் தான் வந்து அதை தான் நம்ம வந்து அக்சலரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது வெலாசிட்டி பொட்டன்ஷியல், அதாவது பை, அதை பற்றி கேட்குறாங்க. எக்ஸிஸ்ட் ஃபார் இரோட்டேஷன் ஃப்ளோ. அடுத்தது derived ஃப்ரம் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் பிரின்சிபல். அடுத்து எக்ஸிஸ்ட் ஃபார் ரொட்டேஷனல் ஆஸ் வெல் ஆஸ் இரோட்டேஷன் ஃப்ளோ இஸ் derived ஃப்ரம் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் பிரின்சிபல். ஓகேங்களா? இதில் வந்து எக்ஸாக்டாக என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்ட் ஃபார் இரோட்டேஷன் ஃப்ளோ. வெலாசிட்டி பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் பைன்றது எப்போவுமே இரோட்டேஷன் ஃப்ளோவில் இருக்கும். இரோட்டேஷன் ஃப்ளோனாலே வந்து வெலாசிட்டி பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள், இந்த UVW எல்லாத்துலேயும் மைனஸ் வந்துடும். அப்புறம் யூனா டோ பை பை டோ எக்ஸ் வரும், வினா ஒய், டபிள்யூனா இசட் வந்துடும். ஓகேங்களா? எல்லாத்துலேயும் நெகட்டிவ் வந்துடும், பட் யூனா டோ யூ பை பை டோ எக்ஸ் தான் வரும். இந்த ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷனில் தான் சேஞ்ச் ஆகி வரும். அதாவது யூனா டோ பை பை டோ சை பை டோ ஒய்ன்னு வரும். ஸ்கேலார் ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்பேஸ் அண்ட் டைம் சச் தட் இட்ஸ் நெகட்டிவ் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு எனி டைரக்ஷன் கிவ்ஸ் த ஃப்ளூயிட் வெலாசிட்டி இன் த டைரக்ஷன். ஓகேங்களா? பாருங்கள், அந்த இப்போ பையன்ற ஃபங்க்ஷன் நீங்கள் டெரைவ் பண்ணுறீங்க, அதுவும் நெகட்டிவ் டெரிவேட்டிவ் பண்ணுறீங்க, அதுதான் வந்து அந்த பாயிண்டில் அதனுடைய வெலாசிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைரெக்ஷனில் அந்த பார்ட்டினுடைய வெலாசிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன். பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷனை டெரைவ் பண்ணால் நமக்கு வெலாசிட்டி கிடைக்கும், நெகட்டிவ் டெரிவேட்டிவ். வெலாசிட்டி பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் பை எக்ஸிஸ்ட் ஃபார் ரொட்டேஷனல் ஃப்ளோ. ஓகே, ஃபார் பாசிபிள் வெலாசிட்டி ஃபீல்டு திஸ் பை சாட்டிஸ்ஃபை லேப்லாஸ் ஈக்குவேஷன். ஸோ இந்த லேப்லாஸ் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக வந்து வெலாசிட்டி பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் வந்து வேலிட் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் அதனுடைய ஃபார்முலா தான் இந்த டோ ஸ்கொயர் பை பை டோ எக்ஸ் ஸ்கொயர், அதே மாதிரி டோ ஸ்கொயர் பை பை டோ ஒய் ஸ்கொயர், டோ ஸ்கொயர் பை பை டோ இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0ன்னு வரும். நெக்ஸ்ட்டு, இஃப் வெலாசிட்டி பொட்டன்ஷியல் சாட்டிஸ்ஃபைஸ் a Laplace equation, its possibility to steady incompressible irrotation flow. பாருங்கள், வெலாசிட்டி பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் அந்த பையன்றது லேப்லாஸ் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் அது என்னென்ன பாசிபிலிட்டி சொல்லலாம்னா அந்த ஃப்ளோ ஸ்டெடி ஃப்ளோன்னு சொல்லுவோம், இன்கம்ப்ரஸ் ஃப்ளோன்னு சொல்லுவோம், அண்டு இர்ரோட்டேஷன் ஃப்ளோன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இர்ரோட்டேஷன் ஃப்ளோன்னு சொல்லுவோம். ஸோ இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின் அண்ட் ஆன்சரில் ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா தயவுசெய்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் மிஸ்டேக்ஸை வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் டவுட்ஃபுல்லாக இருக்கிற கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சரை நான் செக் பண்ணிவிட்டு கமெண்ட் ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்ஸ் டு ஆல்.